friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு கார்டன் வீடியோ. இப்போ வந்து குளிர் வர போகுது, வின்டர் ஆரம்பிக்க போகுது. அதனால சின்னதா கார்டனை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய ஊர்ல வந்து வின்டர் ஆரம்பிச்சு பனி பெஞ்சாச்சு. இங்க வந்து இன்னும் பனியெல்லாம் இல்லை. பொதுவாக டிசம்பர்ல இருந்து குளிர் ஆரம்பிக்கும். போன 2 வாரம் கொஞ்சம் குளிர் இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் இந்த வாரம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இங்க வந்து வாழைக்கொலை போட்டிருந்ததுல அதை வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொலை, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா போட்ட கொலை. நான் வந்து இங்கேருந்து பறிக்கிட்டா கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த க்ரீன்லேருந்து லைட் எல்லோவாக மாறப்போகுது. இது வந்து கீழே உள்ள பார்த்துச்சு, அதனால இந்த மாதிரி ஒரு கம்பு கொடுத்து துணி வச்சு அடை கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, லைட்டாக கலர் தெரியுதா? ரொம்ப லைட்டாக வந்திருக்கு. மொத்தத்தில் வந்து 14 வாழைப்பழம் கிடைக்கும் நமக்கு. நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு துணி வச்சு கவர் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக பழுக்கும். ஒரு கருவேப்பிலையை வந்து க்ரீன் ஹவுஸில் வச்சுருக்கோம். மீதி ஆகஸ்ட்லேருந்து எடுத்த கண்ணு வந்து கீழே தான் நட்டு வச்சுருக்கோம். அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, குளிருக்கு வந்து அது பட்டு போயிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் கீழேருந்து வரும். அது வந்து ஃபுல்லாக வந்து பெருசாகிறதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த குளிரே வந்துடும். அதனால் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஷீட் மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா குளிருக்கு வந்து பட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் வந்து இன்னும் பெருசாக வளரும்ல, அதனால அதுக்கு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த சைடில் வந்து 3 கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். அதை சுற்றி ஒரு கட்டை மாதிரி நம்ம வந்து நல்லா மண்ணுக்குள்ளே இறக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ஷீட் போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருக்கும் 2 தள்ளு எக்ஸ்ட்ரா. அப்புறமா இங்கே வந்து சைடுக்கும் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து வச்சா தானே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து எப்படியும் டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தான். நல்லா அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணோம்ல தங்கம், அப்படியே அந்த சைடும் போய் மார்க் பண்ணிடுவோமா? இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ போட்டுடலாம். பீசஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இது அடித்த அடியில் உடஞ்சி போச்சு. நல்ல சுத்தியில் வச்சு தள்ளணுன்னா அது உடஞ்சி போச்சு. எப்படி இது வந்து இந்த ஒரு சீசனுக்காக தான், அடுத்த வருஷம் எப்படி யூஸ் ஆகாது, ஏன்னா வளர்ந்துடும். அப்படியே பார்த்து எடுத்து கொஞ்சம் போட்டோம்னா ஓகே. இது வந்து நம்ம பண்ண ஃபவுண்டைன் தான், இன்னுமே நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே லீக் எதுவுமே இல்லை. மீனெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. கோல்ட் ஃபிஷ் வாங்கி விட்ருக்கோம், அதனால கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. இது மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேமினேட் ஷீட் வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் வந்து வெளிச்சம் போகும், அதுக்காக தான். அப்படியே அதுக்கு வந்து மெஷர் பண்ணி இங்கே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இனி வந்து இந்த ஷீட்டும் இந்த கம்பியை சேர்த்து ஸ்க்ரூ போட்டுடுறேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டு இதை வந்து நான் இப்போ தூக்கி வைக்க போகிறேன். அப்படி இந்த ஒரு சைடு வந்து நான் தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ குளிர்லாம் இல்லை. குளிர் வரப்போ நம்ம வந்து டக்குன்னு எடுத்து கீழே விட்டுறலாம். அதனால் கீழே வந்து மல்ச் போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து வேருக்கு வந்து அவ்வளோ குளிர் போகாது. இங்கே வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலையை வந்து குளிர் தாங்காதுல்ல, அதனால வந்து க்ரீன் ஹவுஸில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து அங்கங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 10 முள் குத்திரும் நம்ம. குத்து ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டேன். இது வந்து ஆரஞ்சு விதையிலேருந்து முளைக்க போட்டோம்ல, அந்த ஆரஞ்சு செடியில் கருவேப்பிலையை வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது கீழே வந்து ஆரஞ்சு செடி அந்த முள்ளோடு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து வி கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆரஞ்சு செடியில் மேலே வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து அப்படியே கருவேப்பிலை வளர்ந்துருக்கு. ஆரஞ்சு செடியில் ஒரு அற்புதம். ஆரஞ்சு செடியில் வந்து கருவேப்பிலையை கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாமே வந்து க்ளோஸ்டு ரிலேட்டட் தான், எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தான். இப்போ வந்து நம்ம குளிருக்கு இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான்டா. இந்த ஆரஞ்சு செடி அந்த கருவேப்பிலை செடி ஃப்ரெண்ட்ஸா? சரி. எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்கிற செடி இந்த ஆரஞ்சு செடி வந்து நல்லா குளிர் தாங்கும். கருவேப்பிலையை வந்து நம்ம சும்மா வச்சோம் அப்படின்னா பட்டு போயிடும், வேர் வந்து பட்டு போயிடும். அதனால் இப்படி 2 நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா குளிரில் காப்பாற்றிடலாம்ல, அதனால. இது வந்து வச்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா நல்லது தானே, நம்ம வந்து ஒரு வாட்டியை கவர் பண்ண தேவையில்ல. அதனால் இப்படி வச்சுருக்கோம். இது வந்து சாதாரண ஆரஞ்சு செடி. இப்போ வந்து ராஸ்பெரி சீசன் கிடையாது, ஆனால் இந்த வெரைட்டி மட்டும் கொஞ்சம் இயர் அரௌண்ட் காய்க்கிற மாதிரி. அப்பப்போ ஒரு 2-3 காய்க்கும். சீசன் அப்போ நிறைய காய்க்கும், மற்ற டைமில் வந்து கொஞ்சம் காய்க்கும். ஒரு ஆரஞ்சு வந்து வெடிச்சிருச்சு, இன்னும் ஃபுல்லாக பழுக்கலை, ஆனால் ஒன்று மட்டும் கிராக் வந்துடுச்சு. இந்த ஒரு ஆரஞ்சு மட்டும் கிராக் விழுந்துருச்சு. கிராக் இங்கே வந்திருக்கு.
ஓ, தோல் போடலடா. இந்த ஓ, சாத்துக்குடியம்மா இருக்குமோ? இது ஆரஞ்சு இல்லடா, இது ஆரஞ்சு மாதிரி. இது பேர் சாத்துக்குடி. ஆரஞ்சுக்கு தம்பி. ஆரஞ்சுக்கு தம்பி வேணுமா? நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ஜூஸ் போடலாம். போன வருஷம் வந்து நம்ம அதுலேருந்து பறிச்சிருக்கோம். அது வந்து ஆரஞ்சு. நான் வந்து மாற்றிட்டேன், இதுதான் அதுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா கலரே வரலன்னு விட்டு வச்சுருந்தோமா, இது கிராக் விழுந்தது. இது ஆரஞ்சு தான்டா இந்த வருஷம் சாத்துக்குடியா காய்ச்சிருக்கு. சாத்து கொக்கோ. ஓ, ஆரஞ்சு இல்லையா? ஆமாம், மீதி இதை வந்து பறிக்கல. இது வந்து கிராக் விழுந்ததுனால இது மட்டும் பறிச்சிருக்கோம். அடுத்து பார்ப்போம் மீதி எல்லாம் வந்து என்ன கலரில் வருதுன்ட்டு. அப்படியே வந்து நம்ம காம்போஸ்ட் டப்பாக்குள்ளே போட்டுரும். இப்போ வந்து சீசன் மாறுறதுனால அந்த மஸ்கடின் அந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இலையெல்லாம் வந்து கீழே விழுந்துருது. அந்த பழுத்த இலையெல்லாம் வந்து கீழே விழுந்துருது. இந்த கிரேப் ஸ்டடியில் தான் கொத்தா அவ்வளோ காய்ச்சிருந்தது இந்த வருஷம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த வெதர் மாறினதுனால எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா குளிர் போனதுக்கப்புறமா மறுபடியும் புது இலை வந்து நிறைய கிரேப்ஸ் காய்க்கும். இங்கெல்லாம் நிறைய காய்ச்சிருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு. இது வந்து பேஷன் ஃப்ரூட். இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பூக்குது. நிறைய பூ வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து இப்போ தான் லேசாக காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுக்கு விரிஞ்சிட்டு சுருங்கி இருக்கு, அதனால உள்ளே வந்து அந்த காய் இருக்குது, தெரியுதா? ரொம்ப சின்ன செடியாக தான் வச்சோம். இவ்வளோண்டு தான் செடி வாங்கி வச்சோம். ஒரு செடி வந்து ஃப்ரெண்டு தந்தாங்க, இன்னும் 2 செடி வாங்கி வச்சோம். 3 டைப் வச்சுருக்கோம். இந்த வருஷம் இங்கே பாருங்கள், ஒரு செடியிலே வந்து அப்படி சம்மல்ல, ஒரு செடியிலே அப்படி நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே வந்து சீசன் முடிய போகுது. இப்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. நமக்கு வந்து அப்பப்போ வீட்டுக்கு தேவையான காயே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வீட்டில் வந்து காய்கறி போடும்போது கீழே ஃபுல்லாகவே வந்து நிறைய இலை இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த மரத்துலேருந்து உளுந்த இலை தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு உளும். அதுக்கப்புறமா நான் பெருக்கி ஃபுல்லாக வந்து காம்போஸ்டரில் போட்டுருவேன். ஏன்னா இந்த இலை வந்து நல்ல உரம் தான். அது வந்து நம்ம காம்போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அத்தி மரம். அப்பப்போ நிறைய அத்தி பழம் காய்க்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு செடி இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இந்த வாட்டி காய்ச்சுது. அதில் வந்து நல்ல கலர் வந்திருக்கு. நான் இதை வந்து பறிச்சிட போகிறேன். ஸ்வீட்டாக இருக்கா? அந்த ஆரஞ்சோட ஸ்வீட்டாக இருக்கா? அப்படியா? பார்ப்போமா? I told you. டோனட் பீச் மரம். இதில் வந்து போன வருஷம் டோனட் பீச் காய்ச்சிருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து இந்த வருஷம் நிறைய பட்டு வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் எல்லாத்துலேயுமே காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 தக்காளி இருக்குது. அது கொஞ்சம் அப்படி இங்கே உடஞ்சிடுச்சு, ஆனால் வெயிட்டு தாங்க முடியாமல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கரும்பு வெட்டுறதுக்கு. பொதுவாக வந்து நம்ம ஜனவரியில் தானே வந்து கரும்பு கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து 2 கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கு. நான் வந்து அதை பறிக்கிறேன். ஓகே, பறிச்சாச்சு பாருங்கள், செம்மல்ல. ஆனால் இன்னும் அந்த பர்பிள் கரும்பு விளையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, ஜனவரியில் பறிக்கலாம். அது இங்கே பாரு, இப்படி கிடைச்சா எதுவும் கிடைக்காது. இங்கே இருக்குல்ல, இந்த பல்ல வச்சா குட் பீஸ் தரேன். உள்ளே இருக்க பீஸ் தரேன், கொஞ்சம் சாஃப்டாக. ஜூஸ் வருதா? அதான். வெரி குட். நெயில்ட் இட். வருதா? ஜூஸ் நல்லா இருக்கா? இதுதான் கரும்பு ஜூஸ். இன்னொரு பீஸ் வெட்டி தரட்டேன். கொய்யாக்கா செடியிலையும் வந்து ஒரு கொய்யாக்கா நல்லா விளைஞ்சிருக்கு. அதையும் நம்ம வந்து பறிச்சிடலாம். இது வந்து எவர் பேரிங் மல்பரி. இது வந்து 3வது பேட்ச் காய்க்குது. பொதுவாக வந்து இதோட சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனால் கட் பண்ணதுனால, கொஞ்சம் வெயில் டைமே கட் பண்ணதுனால இப்போ மறுபடியும் காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறமா பூக்கலை. விட்டுருடா. எப்போ வந்து வெளியே வரணுமோ வெளியே வந்துட்டு எப்போ வேணுமோ உள்ளே போயிடும். ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கிறனால நமக்கு சேஃப் தான்.
அப்படி நீ ஹாப்பியா தூக்கிடுவியா? இன்னைக்கு வந்து கொக்கோக்கு ஒரு நெஸ்டிங் பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் குளிரா இருக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் காம்பாக்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து ஆன்லைனில் ஒரு பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தேன். இதுலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ பீசஸ் வேணும், என்னென்ன ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறத வந்து ரஃபாக ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைய போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். நமக்கு வந்து 2x4 ஃபீட்டில் தான் வாங்க கிடைக்கும் மரத்துண்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரஃப் காப்பி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அதில் இருக்கிற சைஸஸ் வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த பீசஸ் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான சைஸில் இருக்கிற ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து 2x4 நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஷீட் தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். அந்த ஷீட்டில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே மெஷர்மெண்ட் வச்சு நான் இங்கே வந்து லைன் போட்டுட்ருக்கேன். அப்போ வந்து நமக்கு கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போய் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, எல்லா பீசஸையும் கட் பண்ணிட்டோமா, இனி வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட பாக்ஸ். இனி இதில் வந்து இப்படிதான் உன் டீச்சர் சொல்லுவாங்கடா, இதான் நம்ம பாக்ஸ். தெரியண்டா பண்றா. இனி வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம் எல்லாத்தையும். எல்லா பக்கத்துலையும் நல்லா டைட்டாக ஸ்க்ரூ போட்டாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே வந்து இந்த சைஸ்க்கு அட்டைப்பட்டி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படி நம்ம தூக்கி மேலே வச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுங்க சாப்பிட்ற புல்லை வந்து வச்சு நம்ம கவர் பண்ணிடணும். ஓகே, இங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன். நம்ம கொக்கோ வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். இறங்கி நின்று பாருடா. கீழே இப்போ உழுவல்ல, கீழே இறங்கி நின்று பாருடா. அது பேரு ப்ளூ பிரிண்டடா. ஒயிட் கலர்ல இருக்கா? நினைச்சேன் நீ அதை சொல்லுவேன். 28ல பாதி எவ்வளோடா? பேச்சை குறைச்சிட்டு சொல்லு. தப்பாலாம் மார்க் பண்ணியிருக்கேன். பாப்பா லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தாங்க. இது வேண்டாம்டா. நீ வச்சுக்க. என்ன சரி, இப்போ அது ஸ்கேலுக்கு அந்த சைடில் வச்சு மெஷர் பண்ணால ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. சரிடா, இப்போ போடுவோமா? மம்மிக்கு மிஸ்டேக்ஸ். இது 10. இதான் 10. இது 10னால 10 அடிச்சு வர பேசும். ஒருவேளை எனக்கு தான் நம்பர் பிளைண்ட்னஸ் ஆயிடுச்சோ. கலர் பிளைண்ட்னஸ் வர நம்பர் பிளைண்ட்னஸ். டிராயிங்கா? இது உன் சைனா?